வணக்கம் நண்பர்களே. ஐபிஎல் 2026 தொடர் இப்போ கிளைமாக்ஸ் கட்டத்தை நெருங்கிடுச்சு. 11 மேட்ச் முடிஞ்ச நிலையில புள்ளிப்பட்டியல்ல 5வது இடத்துல இருக்கிற நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் சிஎஸ்கே பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? அடுத்து வரப்போற போட்டிகள்ல அவங்க என்ன செய்யணும்? இதற்கான முழுமையான குவாலிஃபிகேஷன் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். முதல்ல பாயிண்ட்ஸ் டேபிள் நிலவரத்தை பார்ப்போம். இப்போதைக்கு ஆர்சிபி மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் 16 பாயிண்ட்ஸ் எடுத்து முதல் 2 இடத்துல இருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 14 பாயிண்ட்ஸும் பஞ்சாப் கிங்ஸ் 13 பாயிண்ட்ஸும் எடுத்து 3 மற்றும் 4வது இடத்துல இருக்காங்க. நம்ம சிஎஸ்கே இதுவரைக்கும் 6 வெற்றி 5 தோல்வினு 12 பாயிண்ட்ஸோட 5வது இடத்துல இருக்காங்க. கூடவே ராஜஸ்தான் ராயல்ஸும் 12 பாயிண்ட்ஸ்ல நமக்கு செம டஃப் கொடுக்குறாங்க. சரி, இப்போ சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு தகுதி பெற என்ன செய்யணும்? சிஎஸ்கேக்கு இன்னும் 3 மேட்ச் மீதம் இருக்கு. எந்த அணியா இருந்தாலும் பிளே ஆஃப் போக குறைந்தபட்சம் 16 பாயிண்ட்ஸ் எடுத்தா அது ஒரு சேஃப் ஜோன். அதாவது மீதமுள்ள 3 மேட்ச்ல சிஎஸ்கே கண்டிப்பா 2 மேட்ச் ஜெயிச்சாகணும். ஒருவேளை 3 மேட்ச்லயும் தரமா ஜெயிச்சு 18 பாயிண்ட்ஸ் எடுத்தா டாப் 2 இடத்துக்குள்ள வரக்கூட வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. ஆனா சிஎஸ்கேக்கு வரப்போற இந்த 3 மேட்சும் சாதாரண மேட்ச் கிடையாது. முதல் மேட்ச் மே 15 தேதி லக்னோ அணிக்கு எதிரா அவங்க சொந்த மண்ணான ஏகானா ஸ்டேடியத்துல நடக்குது. இரண்டாவது மேட்ச் செம ஃபார்ம்ல இருக்கிற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரா நம்ம சேப்பாக்கத்துல நடக்க போகுது. மூன்றாவது மேட்ச் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரா அகமதாபாத்ல நடக்கும். ஒருவேளை சிஎஸ்கே 1 மேட்ச்ல மட்டும் ஜெயிச்சு 14 பாயிண்ட்ஸ் எடுத்தா என்ன ஆகும்? அப்போ நிலைமை ரொம்பவே சிக்கலாகிடும். நெட் ரன் ரேட் மற்றும் பஞ்சாப் ராஜஸ்தான் அணிகளோட வெற்றி தோல்வியை பொறுத்துதான் வாய்ப்பு கிடைக்கும். அதனால மத்த அணிகளை நம்ம நம்பி இருக்க முடியாது. சுருக்கமா சொல்லணும்னா சிஎஸ்கே தன்னோட பிளே ஆஃப் வாய்ப்பை உறுதி செய்யணும்னா அடுத்த 3 மேட்ச்ல 2 கண்டிப்பா ஜெயிக்கணும். குறிப்பா லக்னோவுக்கு எதிரான மேட்ச்ல வெற்றி பெற்றா அந்த கான்ஃபிடன்ஸ் அடுத்தடுத்த மேட்ச்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே பிளே ஆஃப் போகுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.